வணக்கம். இப்போ 2 நாளா நம்ம சோசியல் மீடியாவுல பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னன்னா, விஜய் டிவில கலக்கப்போவது யாருங்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட பாலா. பாலாவ பத்தி என்ன தெரியும் எல்லாத்துக்கும்? பைக் இல்லைன்னா பைக் வாங்கி குடுப்பாரு. ஆட்டோ இல்லைன்னா ஆட்டோ வாங்கி குடுப்பாரு. அயர்ன் பாக்ஸ் இல்லைன்னா அயர்ன் பாக்ஸ் குடுப்பாரு. பைக் வேணும்னா பைக் குடுப்பாரு. ஆம்புலன்ஸ் வாங்கி குடுப்பாரு. அதாவது ஒரு வள்ளலா தான் தெரியும். அந்த வள்ளலுக்கு எப்படி எப்படிலாம் பணம் வருதுன்னு சொல்லி மூத்த பத்திரிக்கையாளர் உமாபதி அவர்கள் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் பாலாவை அக்கா பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அவர் என்ன சொல்கிறார், தம்பியை வந்து இதுக்கு மேலே நம்ம உள்ளே போவேணாம், இன்னும் போனால் உள்ளே எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பாலா என்ன சொன்னார், எல்லாமே சமூக சேவை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறது எல்லாமே மக்களுக்காகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னது கடைசியாக ஒன்று சொன்னார், நான் ஒரு ஆஸ்பத்திரி கட்ட போகிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் என்னென்னா, ஆஸ்பத்திரி கட்டணும் சாதாரண விஷயம் கிடையாது. ஆஸ்பத்திரி கட்டுறதுன்னா பல கோடி ரூபா வேணும். எப்படி அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனலில் அவர் பேட்டி எடுத்தாங்க. ஆடியோ மூலிமா கேட்கும்போது, நான் ஆஸ்பத்திரின்னு சொல்லலைங்க, ஒரு கிளினிக் தானே சொன்னேன். கிளினிக் தானே, ஒரு டாக்டர் 2 நர்ஸு வேணும், அப்படி இப்படி எல்லாம் செலவு வச்சா கூட ஒரு 80,000 வரும், நான் சம்பாரித்து கொடுத்துருவேன், மாதம் மாதம் நான் சம்பாரித்து செய்வேன் அப்படின்னா, இவர் என்ன அவ்வளோ பரபரப்பான பிஸியான ஒரு இவரா? விஜய் டிவியில் எத்தனை நிகழ்ச்சிக்கு போகிறாரு? கேட்டால் என்ன சொல்கிறார், நான் கடை திறப்புல வழக்கு போகிறேன், நிகழ்ச்சி துவக்குறேன். மாதம் ஃபுல்லாக இருக்குது நிகழ்ச்சி. விஜய் டிவியில் குக்கு கோமாளி போயிருந்தார், இப்போ அது போகலை. நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கார். நிகழ்ச்சி வெளிநாட்டுக்கு போகிறாரு வர்றாரு. எத்தனை லட்சத்தை சம்பாதிப்பார், எப்படி இதெல்லாம் கொடுக்குறாரு? அந்த சந்தேகத்தை தான் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் சொன்னார். தம்பிக்கு எப்படி இந்த பணம் வருது? ஆனால் இப்போ கொடுக்குறது என்ன செய்வார், 5 நாள் ஷூட் எடுப்பார். கொடுக்குறது, வாங்குறவங்க கண்ணீர் விட்டு கதறது, பையில் கொடுத்தன இருந்தாங்க பையன் கொடுக்குறது, உள்ளே பார்த்தா பணம் இருக்குது நீங்களே வச்சுக்குங்கிறது, பெரிய குடை வள்ளலாக தான் இருக்கிறாரு பாலா. இப்போ அதுக்கான காரணம் என்னங்கிறத அவர் உமாபதி அவர்கள் ஒரு பேட்டியில் அழகாக சொல்லியிருந்தார். அவருக்கு இன்றைக்கி எதிர்ப்பாக ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, இவர் எப்படி சொல்லலாம் இப்போ பையன் ஈவிறக்கம்னு. ஆனால் பாலாவுக்கு எதிர்ப்புகள் இப்போ தான் ஒருத்தர் ஆரம்பித்து வைக்கவும் தான் அடுத்தவங்க இப்போ பேச ஆரம்பிங்க. எங்களுக்கு அப்போ இருந்தே ரொம்ப நாள் சந்தேகம் இருக்குங்க, பாலாவோட ஆரம்ப பாலா எப்படி இருப்பார்? அமுதவாணன் பின்னாடி ஒல்லியாக, ஆள் பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா ஒரு சீவல் பார்த்தா மொக்கையாக ஒரு மாதிரி. ஆனால் இப்போ சினிமாவில் ஹீரோவாக வந்ததுனால பல்லெல்லாம் மேட்ச் பண்ணி நல்லா எப்போ பார்த்தாலும் ஃபுல் மேக்கப்பில், அவர் கூட ஒரு பாதுகாப்புக்கு பவுன்சர்லாம் வராங்கங்க. அவ்வளோ பெரிய மனிதர் ஆகிட்டார். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தம்பின்னு கையெடுத்து கும்பிட்றாங்க. அது கலா மாஸ்டர்லாம் தம்பிங்கிறார், ஒரு அக்கான்னு பாசத்தை பொழிகிறாரு. நடிகைகிட்டலாம் 3 லட்ச ரூபா ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்காரு. அதாவது தன்னோட நல்ல மனிதர் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு மக்கள்கிட்ட அப்படி பணம் வாங்குறாரு. வாங்கி என்ன செய்யற, ஏழைகள் கொடுக்குறாங்க. எத்தனை ஏழைகள் கொடுப்பா? இவர் வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸில் எல்லாமே நம்பர் பிளேட்டு சரியான பிளேட் இல்லை, சரியான இன்சூரன்ஸ் இல்லை. பைக் வாங்கி கொடுத்தா பைக் வந்து நம்பர் பிளேட்டு தெரியாமல் மாலை போட்டு மறைச்சிடுவார். அதை இவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் இப்போ விற்றவங்க பேர் தெரியக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு. விற்றுட்டாங்க, பேர் தெரியறதுனால என்ன இருக்குது, நீங்கள் வாங்கி அவர்கிட்ட வாங்கி கொடுத்தேன்னு தெரிஞ்சால் அவங்க ஏன் அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னு நான் சொல்ல போகிறாங்க. அதாவது இவர் எல்லாமே ஒரு, அதாவது பாலாவா இந்த சின்ன வயசில் பாரு பையன் எப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரணும், இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம். கேட்டால் அந்த கமெண்ட்டில் சில பேர் போடுறாங்க, பாலா ஆர்மி ஒரு படம் நடித்தாருங்க, காந்தி கண்ணாடின்னு ஒரு படம். அதில் வந்து சிவகார்த்தியன் மதராசி படம் வர நேரத்தில் ஒரு படத்தை வெளியிட்டார். சிவகார்த்தியன் யார், இவருக்கெல்லாம் சீனியர், பெரிய நடிகர். அது தேட்டர் இவருக்கு கிடைக்கல, கிடச்சிருக்கு, கம்மியானதில் கிடச்சிருச்சு. அதுக்கு ஒரு என்ன போடுறாரு, ஏன் எனக்கு தேட்டர் கிடைக்க விடாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கையை கட்டிட்டு ரொம்ப பணிவாக நிற்பாருங்க. அதாவது ஒருத்தர் நடிக்கிறவன் எப்படி தெரியுங்களா, அந்த நடிப்பு எப்பவுமே கரெக்டாக நடிப்பார். ஆனால் அவரை பற்றி இங்கே கேமராவுக்கு முன்னாடி தான் தனிப்பட்ட முறையில் அவரோட ஆக்ஷனே வேறு மாதிரியா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அமுதவாணன்ட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்கள் கூட இருந்தவர் தானே அப்படின்னு. ஆமாங்க, இன்றைக்கி அவன்கிட்ட அந்த பணிவாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் இப்போ பேட்டி எடுக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாரு, அவன்கிட்ட அந்த பணிவு அப்படியே இருக்குங்க, ரொம்ப நல்ல பையங்க அப்படிங்கிறாரு. நல்ல பையங்கிற இமேஜை அப்படியே தக்க வச்சுக்கிறாரு. இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உமாபதி சார் ஒரே ஒரு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஆந்திராவில் இதே மாதிரி தான், அதாவது அவங்க அம்மா 8 வயசில் இவரை விட்டு இறந்து போச்சு, அம்மா நல்லது செய்யணும்னு சொன்னதுனால அந்த பையன் நல்லது செஞ்சுருக்கான்னு சொல்லி அங்கே ஒரு மாதிரியாக கொண்டு வந்தாங்க. நேபாள் நாட்டில் சோசியல் மீடியாவில் தான் இன்னொருத்தன் கொண்டு வந்து நாட்டிலே பெரும் புரட்சியை கொண்டு வந்தேன். இந்த மாதிரி ஆளுகள்லாம் இப்படியே ஆரம்பத்தில் வருவாங்க, கடைசியில் எல்லா வேலையும் பண்ணுவாங்கன்னு. அதை பற்றி ஒரு நிருபர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் பிற்காலத்தில் அரசியலுக்கு வருவீங்கன்னா, இல்லைங்க நீங்கள் எதுவும் கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு கொடுங்க, இனிமேல் எனக்கு அரசியலுங்கிறதுல நான் எதுக்கும் எப்போயுமே வரமாட்டேன்னு. நம்ம எவ்வளோ பார்த்தாச்சு, அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் பார்த்தாச்சு,
அது வந்த பின்னாடி அன்றைக்கி சொன்ன சூழ்நிலை வர இன்றைக்கி உள்ள சூழ்நிலைன்னு சொல்லி வர்றதுன்னு இருக்குது. இரண்டு சொல்லி தன்னை பிரபலப்படுத்திக்கிறது. அவர் கூட பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளுகளை எந்திரிக்கிறாங்க. அப்படியே மயக்கிற மாதிரி மயக்கலை. அதாவது அதை பற்றி இப்போ சொல்கிறாங்க, நான் நல்லது செஞ்சால் ஏன் உங்களுக்கு பிடிக்கலங்க, ஆதாரத்தோடு நிரூபிங்கிறார். உமாபதி சார் எல்லாம் வேணாலும் செய்வார். ஏன்னா அவர் எந்த ஒருத்துக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சாலும் ஆதாரத்தோடு தான் சொல்லுவார். அதை இன்னி பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 2 நாளில் பாருங்கள். அந்த அவர் உமாபதி சார் நீ எல்லா ஆதாரத்தையும் வெளியிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு பாலாவுக்கு ஆதரவானவங்க நிறைய பேர் திட்டியும் கமெண்ட் போடுறாங்க. ஏன்டா நீங்களாம் என்னடா எதிரான்னு பேசுகிறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை திட்டலாம், ஆனால் உள்ள நிலவரத்தை சொல்லணும்ல. ஒருத்தர் ஆரம்பிச்சதுக்கு தான் இன்றைக்கே ஒரு 3 வீடியோ பார்த்தோமுங்க. 3 வீடியோவில் பாலா எப்படிப்பட்டால் எல்லா இப்போ உழைச்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய தியாகி அவர். அதாவது லோக்கலில் ஒரு மாதிரி நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்குறாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் தம்பி பாலா சமூக சேவராக தன்னை கையை காமிச்சிக்கிறதுக்கு எத்தனையோ ஜித்து வேலை பண்ணுறாரு. எதாக இருந்தாலும் காலம் பதில் சொல்லும். நன்றி.